கனியிட ஏறிய சுவையும் முற்றல் கழலிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேடும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொழிந்திடும் பாலும் தென்னை நல்கிய குளிரிள நீரும் இவை அனைத்தும் இனியன என்பேன். எனினும் என் தமிழை என்னுயிர் என்பேன் என்று தமிழை வணங்கியவனாக உங்கள் முன் இன்றைக்கு இனிய மாலை பொழுது. குழந்தைங்கள்லாம் வந்து அழகாக நாமெல்லாம் கல்லூரியிலே வாங்கினதை இன்றைக்கு அடிப்படை ஆரம்ப நிலையிலே தாயம் போட்ட உடனே அதற்கு ஒரு நிகழ்வு, அதற்கு ஒரு கவன், வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட்டுக்கு ஒரு கவன், இதெல்லாம் போட்டு பார்க்க அழகாக ரம்மியமாக அந்த ரோஜா இதழ்கள் போல இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் வந்து அணிவகுத்து வந்த காட்சி உண்மையிலுமே மனதிற்கு மகிழ்ச்சி கொடுத்ததை விட நெகிழ்ச்சியை கொடுக்கின்றது. இந்த விழாவிற்கு காரணமாக இருக்கக்கூடிய கரஸ்பாண்டன்ட், இந்த கல்லூரியின் முதல்வர், நான் இங்கே இருக்கக்கூடிய முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய மிஸ்ஸஸ் லாவண்யா அவர்கள், இந்த அரும்பெரும் பள்ளியின் நிர்வாக குழுவினருக்கும் ஆசிரிய பெருந்தகைகளுக்கும் பள்ளி அலுவலர்களுக்கும் பணியாளர்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் முதலில் பதிவு செய்கிறேன். என் குழந்தை என்னவாக போகிறது, இந்த பள்ளியிலே நம்பி நான் இந்த பள்ளியிலே சேர்த்து விட்டேன், இந்த குழந்தை எப்படி குறுத்து வளர்ந்து செடியாகி பின்பு மரமாகி அதிலே பூ பூத்து காய் காணிந்து எப்படி வரப்போகிறது என்பதை பார்க்க ஆவலோடு இந்த மதிய வேளையிலே, இந்த ஈரோடு மாவட்டத்தில் வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது, நோன்பு இருக்கிற நேரத்தில் இந்த வெயிலை என்னால் உணர முடியுது. அந்த வெயிலின் தாக்கத்திலும் நீங்கள் எல்லாம் வந்து அமர்ந்திருப்பது மிகவும் பாராட்டுக்குரிய விஷயம். ஒரு மருத்துவனாக, ஒரு சோஷியல் அங்கத்தில் இருக்க பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு நபராக நான் உங்களை எல்லாம் மகிழ்வோடு வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். பணிவொன்போடு இரு கரம் கூர்ப்பி உங்களை எல்லாம் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஆஸ் அ பீடியாட்ரிஷியன், எனக்கு என்ன ஜாப் அசைன் ஆகிருக்கோ, எதற்காக நான் கூப்பிடப்பட்டிருக்கிறேனோ அதை மாத்திரம் உங்களிடம் ஷேர் பண்ண நினைக்கிறேன். எல்லா பேரண்ட்ஸுக்கும் இட் இஸ் அ மெசேஜ். என் கிள்ளைக்கு காலையில் நான் திறந்தா ஆரம்பிக்கிற ஸ்டேட்மெண்ட்டிலேருந்து காமன் கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னா, நிறைய நேரம் என் குழந்தை மொபைல்லையே இருக்கான், மொபைல்லேருந்து என் குழந்தைய எப்படி நான் வெளியே கொண்டு வர்றது, சாப்பிடவே மாட்டேங்கிறான், சொன்ன பேச்சு கேட்குறதே இல்லை, எப்படி வளர்த்துவேன்னே எனக்கு தெரியல டாக்டர், ரொம்ப குறும்பு பண்ணுறான், நான் அடக்கவே முடியறதில்லை, இவனெல்லாம் அடக்கிறதுக்கு, இவனை பெற்றுறதுக்கு நான் பேசாமல் குழவைகள்லையே பெற்றிருக்கலாம். இன்னும் சில அம்மா வந்து அவன் எப்படியே வீட்டுக்காரன் மாதிரி டாக்டர் அடங்கா போடாரு, அந்த ஆள் எப்படி இருக்கானோ அப்படியே இவனும் பிறந்திருக்கிறான், மாறவே இல்லை. அதே பெண் குழந்தைக்கு அப்பா வந்து அப்படியே டாக்டர், துளி கூட மாற்றமே இல்லை, அவள் எப்படி வள்ளுன்னு கத்துவாளோ அதே மாதிரி தான் இவளும் கத்துறா, ஒன்றுமே என்னால் பண்ண முடியல. வாட் இஸ் ஹேப்பனிங்? இதெல்லாம் தான் நான் டெய்லி சந்திக்கிற விஷயங்கள். வியாதிகள் இருக்குது, எவ்வளவோ வியாதிகள் இருக்குது. டெங்கு காய்ச்சல் இருக்குது, டைஃபாய்டு காய்ச்சல் இருக்குது, வைரஸ் காய்ச்சல் இருக்குது, இப்போ வந்துட்டு போன கொரோனா மாதிரி H1N1 எல்லாமே பார்த்துட்டு இருந்தாலும் அடிப்படை விஷயம் என்னென்னா, இந்த பதில்கள் தான் பேரண்ட்ஸுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். ஸோ ஐ பெக் யூ டு கிவ் யுவர் அட்டென்ஷன் ஃபார் another 15 minutes to 20 minutes. உங்களோட கவனம் திசை பிறகாமல் இருந்தால் இது உங்களுக்கு நிச்சயம் பயன்படும். எல்லா பேரண்ட்டுக்கும் ஒரு பீடியாட்ரிஷனாக நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, 4 ஹெல்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் யூ மீன் பை ஹெல்த்? அந்த ஹெல்த்தில் 4 ஹெல்த் என்ன அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று ஃபிசிக்கல் ஹெல்த், ரெண்டாவது மென்டல் ஹெல்த்,
மூணாவது இமோஷனல் ஹெல்த், நாலாவது ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். இந்த 4 ஹெல்த்தையுமே நம்ம குழந்தைங்கள்ட்ட கரெக்டாக கொண்டு போய் நம்ம சேர்த்துட்டோன்னு சொன்னால் அவங்களோட வாழ்க்கை திறம்பட செல்லும், நல்ல நிலையை அடைவார்கள். நாம் நம்மளுடைய ரோலை கரெக்டாக பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஃபிசிக்கல் ஹெல்த்துங்கிறது என்ன? ஃபிசிக்கல் ஹெல்த்துங்கிறது ஒரு குழந்தை பருவத்தில் பிறந்த குழந்தை 3 கிலோ இருக்கிற குழந்தை 1 வயசில் 9 கிலோ ஆகும், 2 வயசில் 10.5 கிலோ ஆகும். அந்த மாதிரி ஒரு கால்குலேஷனில் அந்த வளர்ச்சி எடை சரியாக வளர்ந்து கொண்டிருக்கிறதா, அதற்கு தகுந்த மாதிரி உணவு போஷாக்கா குழந்தைக்கு கிடைக்கிறதா, நாம் சரியாக உணவு கொடுக்கிறோமா, குழந்தை நிஜமாகவே ஒரு ஸ்கூல் ஆக்டிவிட்டிலையோ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலையோ நல்ல விதமாக பங்கு பெற முடியுதா, இதெல்லாம் தான் கவனிக்கணும். ஸோ இந்த ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பேரண்ட்ஸுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் வெரி இம்பார்ட்டண்ட். அவங்களோட ஃபிட்னஸ் பார்க்கணுன்னா, இன்றைக்கி கொரோனாக்கு அப்புறம் நிறைய டெத்ஸ் 40 வயசுலேருந்து 50 வயசில் இறந்து போகிறாங்க. நிறைய பேர் டெத் ஆனாங்க. நாம் எல்லாரும் சில பேர் கொரோனா தடுப்பூசியை ப்ளேம் பண்ணோம். சில பேர் என்ன சொன்னாங்க, கொரோனாவோட தாக்கத்தினால மன அழுத்தத்தினால இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. பட் உண்மை அது இல்லை. ப்ராப்ளம் என்னென்னா, அவங்களுக்கு பாதிச்சிருக்கிற விஷயம் முக்கியமாக நுரையீரல் பாதிச்சிருச்சு. இந்த நுரையீரல் பாதித்ததுனால ஆக்சிஜன் அவங்களுக்கு உள்ளே போகலை சரியா. அந்த ஆக்சிஜன் எடுத்துக்க முடியாததுனால தான் நிறைய உயிரிழப்புகள். இன்றைக்கும் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஸ்பத்திரியில் நிறைய குழந்தைங்க மூச்சு திணறல், ஒரு சாதாரண சளி வந்தால் கூட எல்லா குழந்தைங்களுக்கும் நெபுலைசர் வைக்கக்கூடிய அவல நிலையை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் எல்லா இடத்துலையும். வேர் டஸ் த ஃபிட்னஸ் கம் ஃப்ரம்? ஸோ ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் ஹெல்த்தில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது 2 மாத்திரம் நான் சொல்கிறேன். ஒன்று ஃபிட்னஸ், இன்னொன்று ஃபுட்டு. 2 டாப்பிக்கில் முடிச்சிடலாம். ஃபுட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்ம மெயினாக எல்லா குழந்தைங்கள்லையும் ஜங்க் ஃபுட் கொடுத்து பழகியிருக்கோம். வாட் யூ மீன் பை ஜங்க் ஃபுட்? ஜங்க் ஃபுட்டுங்கிறது அதிக சுகர் இருக்கிற ஃபுட்டு, கலர்ஃபுல்லாக இருக்கிற ஃபுட்டு, பேக்கரியில் தயாரிக்கப்படக்கூடிய ஃபுட்டு, ரோட் பலகாரங்களாக இருக்குது. உணவு வகைகளில் பார்த்தா மைதா அதிகமாக கலந்த ஃபுட்டாக இருக்குது, ஃப்ளோர் அதிகமாக கலந்த ஃபுட்டாக இருக்குது. இந்த சுகரி கார்போஹைட்ரேட்டட் எச்சா இருக்கிறது, அன்கிளாசிஃபைட் ஃபுட்டு, நிறைய மைதா இருக்கிற ஃபுட்டு, இதை நீங்கள் அவாய்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அழுகிறானேன்னு சொல்லி சிப்ஸ் பாக்கெட் வாங்கி கொடுக்கறது, நிறைய சுகர், அதாவது சுகர் இருக்கக்கூடிய அந்த சாக்லேட்ஸ் சாக்லேட் கொடுக்கலாம், டார்க் சாக்லேட்டாக இருக்கணும். நிறைய ஃபேன்சியாக இருக்கிற சாக்லேட்ஸ் அவாய்ட் பண்ணணும். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறோம், நம்ம தலைவர் ரஜினி சொல்கிற மாதிரி வெள்ளையை அவாய்ட் பண்ணுங்கிறது உண்மைதான். ஒயிட்டாக இருக்கிற பொருட்களை அதிகமாக குழந்தைங்கள்லேருந்து அவாய்ட் பண்ணுங்க, இன்க்ளூடிங் மில்க். 2 வயசுக்கு மேற்பட்டு தயிர் நல்ல உணவு, ஆனால் மில்க் சிறந்த உணவு கிடையாது குழந்தைக்கு. 2 வயசு மேற்பட்ட குழந்தைக்கு மில்கே கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ ஃபுட்டில் உங்களெல்லாம் நான் கேட்டுக்கிறது, என்ன கொடுக்கக்கூடாது என்று சொன்னால், அதிகமாக இனிப்பாக இருக்கக்கூடிய பொருட்களை கொடுக்காதீர்கள். பேக்கரியில் செஞ்சிருக்கிற பொருட்கள் எதுவுமே கொடுக்காதீங்க. அதே மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய இந்த பல வகை சில்லி, காளான், நீங்களும் பரோட்டா, நிறைய பேர் வயிறு வலின்னு குழந்தைய கூட்டிகிட்டு வராங்க. என்ன கொடுத்தீங்க? இல்லை சார், என் வீட்டுக்காரர் நேற்று வர்றப்போ அங்கே பரோட்டா நல்லா இருக்குன்னு வாங்கிட்டு வந்தார், அந்த சால்னாவில் முக்கி கொடுத்தேன் சார். நேச்சுரல். என்றைக்கா ஒரு நாள் சாப்பிட்லாம். ஆனால் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு என் ஹாஸ்பிட்டல் சுற்றி இருக்கிற 10 கடைகள்லேயும் எப்போ பார்த்தாலும் கூட்டமாக இருக்குது. யாராவது வீட்டில் சமைக்கிறீங்களா இல்லையானே எனக்கு டவுட்டாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை நான் போனால் கோயம்புத்தூரில் எந்த ஹோட்டல்லையும் இடம் கிடைக்கிறதில்ல. 1 hour 2 hour வெயிட் பண்ண வேண்டியிருக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு. ஆரிய பவன் ஒரு ஹோட்டல் இருக்குது அவினாஷி ரோட்டில். மைக் வச்சு கூப்பிடுறான், மானம் போகுது. இஸ்மாயில் டாக்டர் வாங்க.
நம்ம எங்கேயுமே நம்மளை கோர்ட்டு சம்மன் மாதிரி கூப்பிடுறாங்க. எதுக்கு? 1 hour வெயிட்டிங் சாப்பிட்றதுக்கு. வாட் ஐம் ட்ரைங் டு டெல் யூ அக்ராஸ் இஸ், கொடுக்கக்கூடாதது ஒரு பக்கம் தெரிஞ்சால், சரிங்க டாக்டர் என்ன தான் நான் கொடுக்கட்டும் குழந்தைக்கு, அது இம்பார்ட்டன்ட். ஃபுட்டில் இம்பார்ட்டண்ட்டான குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, புரோட்டீன், புரதச்சத்து நிறையா இருக்கணும், கொழுப்பு சத்து நிறையா இருக்கணும். முதல்ல கொழுப்பே கொடுக்கக்கூடாது, ஆயிலே இல்லாமல் வளர்த்துறீங்க குழந்தைங்கள, தவறு. எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற தாய்மார்கள் எல்லாரும் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா, 2 ஸ்பூன் ஆயிலில் உங்கள் சமையலை முடிக்கிறீங்க. நெவர் எவர் டூ தட். உங்கள் ஆத்துக்காரருக்கு ஓகே கொடுக்காதீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற பெருசுக்கு ஒத்துக்காது, கொடுக்காது. ஆனால் குழந்தை குறுத்து அது வளரணுன்னா ஆயில் தேவைப்படும். 1 ஸ்பூன் ஆயில் நமக்கு 46 கேலரி கொடுக்குது. ஸோ சிறந்த உணவுன்னு பார்த்தா உப்புமா தான் சிறந்த உணவு. நிறைய பேர் அந்த ஆம்பளைங்களாம் என்னை போட்டு அடிக்கிச்சே போடுவானுங்க, சார் ஏற்கனவே போட்டு தாளிச்சிட்டு இருக்கா சார், இதில் வேறு நீங்கள் இப்போ சேர்த்து சொல்லிட்டு போகிறீங்க. காலை உணவு குழந்தைக்கு எப்படி இருக்கணும்னு சொன்னால், ஆயில் பேஸ்டில் இருக்கணும். பூரி, சேவை, உப்புமா, கிச்சடி, குழிப்பணியாரம், அந்த மாதிரி ஆயில் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டு கொடுங்க. மத்தியான உணவுகளில் தாளிச்ச உணவுகள் கொடுங்க. எது இருந்தாலும் சரி, தேங்காய் சாதம், தக்காளி சாதம், பருப்பு சாதம், அரிசி பருப்பு சாதம், எது வேணாலும் கொடுங்க, ஆயில் பேஸ்டாக இருக்கணும். சாயந்தரம் குழந்தைங்கள ஸ்கூல் விட்டு ரிசீவ் பண்ணுறப்போ ஒரு வகை சுண்டல், அது மில்லட்டாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் எதாக இருந்தாலும் பயிர் வகைகள், டெஃபினட்டாக பயிர் வகைகள் சேர்த்துக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் பஜ்ஜி நல்ல உணவு அவங்களுக்கு, உங்களுக்கு இல்லை. அது கல்யாணத்தோடு உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. பஜ்ஜி சொஜ்ஜி சாப்பிட்டீங்க, மாட்டின் டெல் நீங்கள், இனி அதுக்கு வேண்டாம். இனி நீங்கள் சாப்பிட வேண்டியது குழந்தைகளுக்காக ஆயில் ரிச்சில் இருக்குது. ஒரு பொரிச்ச மீன் ரொம்ப நல்ல உணவு அவங்களுக்கு. ஈவினிங்கில் நல்ல வகையான உணவுகளை நீங்கள் கொடுக்கணும். இதுதான் உணவு. உணவில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், புரோட்டீன், ஃபேட் கொடுக்கணும். ஆயில் மூலமாக தான் குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்கணும். கொடுக்கக்கூடாத விஷயம், சங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுங்க. சங்க் ஃபுட்ஸுங்கிறது சுகரியாக இருக்கிறது, மைதா அதிகமாக இருக்கிறது, ஃப்ளோரில் மாவில் செஞ்சு எண்ணெயில் டிப் பண்ணி கொடுக்குற அந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபிசிக்கல் ஹெல்த்தில் ஃபிட்னஸ். ஃபிட்னஸ்னால் என்ன? எந்த குழந்தைக்கும் ஃபிட்னஸ் இல்லை. ஏன்? மெஜாரிட்டி ஆஃப் த குழந்தைங்கள் ஆர் ஹுக் டு மொபைல். நான்லாம் எனக்கு தெரிஞ்சு, நான் பள்ளி பருவத்தில் இருந்தப்போ கிணத்துல குதித்து நீச்சல் அடிப்பேன், பட்டம் விடுவேன், கிள்ளி தாண்டல் விளையாடுவேன், பச்சை குதிரை தாண்டுவேன், ஓடிக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி யாருமே ரோட்டில் இருக்கிறதே கிடையாது. நோபடி இஸ் அரவுண்ட். எல்லாரும் வீட்டுக்குள்ளே சோஃபாவில் கம்ஃபர்ட்டாக கவுச் பொட்டேட்டோ மாதிரி படுத்து கிடக்கிறாங்க, மொபைல் பார்த்துட்டே படுத்து கிடக்கிறாங்க. தட் இஸ் த ஃபால்ட். அதனால லங் எக்ஸ்பேண்ட் ஆக மாட்டேங்குது, ஆக்சிஜன் நிறையா உள்ளே போக மாட்டேங்குது, ஏர்லியராகவே லங் ஃபெயிலியர் செட் ஆகுது. அவங்களால ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடியல. இன்னைக்கு ஓட சொன்னால் 100 மீட்டர்ஸ் நடக்க சொன்னால் அவங்களால நடக்க முடியறதில்ல. நம்மளையே நிறைய பேர் அங்கேருந்து இங்கே ஸ்டேஜ் வரக்குள்ளே எனக்கே மூச்சு வாங்குது. ஒய்? ஐ எம் நாட் எக்ஸ்போஸ்ட். டாக்டராக இருக்கேன், ஆனால் ஃபிட்னஸ் பத்தலை. பட் உங்களுக்கு சின்னதுலேருந்தே அந்த குழந்தைங்கள ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் ஆக்டிவாக ஒரு கேமில் இருக்கணும். ஏதாவது ஒரு கேம். தே ஹாவ் டு பிளே பாஸ்கெட் பால், சைக்கிளிங், ஸ்விம்மிங், இல்லை பெண் குழந்தை பரதநாட்டியம், இல்லை நமக்கு ஜும்பா கிளாஸஸ். ஸ்கூல்லையே இருந்தால் ஸ்கூலில் ஜும்பா கிளாஸஸ் ஆரம்பிங்க. பட் மேக் யுவர் சைல்ட் ஃபிட். லங்கை ஃபிட் பண்ணணும். லங்கை ஃபிட் பண்ணணுன்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ண தெரியணும். எனக்கெல்லாம் தெரிஞ்சு என்னோட பிடி பீரியடில் அழகாக அந்த எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கி பிடி பீரியடே இல்லை. ரெண்டாவது, நோ ஃபிசிக்கல் எஜுகேஷன் இஸ் டாட் இன் த ஸ்கூல்ஸ். வீட்டில் பண்ணுங்க. காலையில் எழுந்திரிச்சதும் ஹார்ட் ரேட் 100 தொடங்கணும், வேர்வை வரணும். அந்த அளவுக்கு குழந்தைங்கள ஜாக் பண்ண வைங்க, ஏதாவது ஒரு கேமில் விளையாட வைங்க. ஸோ 2 விஷயம் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்கள் லங் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா ஆக்சிஜன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஆக்சிஜன் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சுன்னா பிரெயினுக்கு நிறைய பிராணவாயு போகும். பிரெயின் நிறைய பிராணவாயு எடுத்துச்சுன்னா சுறுசுறுப்பாக வேலை செய்ய வைக்கும், ஃபோக்கஸ் கிடைக்கும், கல்வியில் சிறந்து விளங்குவாங்க உங்கள் குழந்தைங்க. டெசிஷன் மேக்கிங் நல்லா இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த்தில் நீங்கள் கவனிக்க வேண்டியது ஃபுட் ஒன்று, ஃபிட்னஸ் ஒன்று. ஐ வில் க்ளோஸ் தட். செகண்ட் திங், ஐ எம் கம்மிங் டு மென்டல் ஹெல்த். அகெயின் மென்டல் ஹெல்த்தில் 2 விஷயந்தான் இம்பார்ட்டண்ட்.
அந்த என்ன 2 விஷயம் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, உலக ரீதியாக இருக்கக்கூடிய குழந்தைகளில் 10 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் மனநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளோ வயசு? எவ்வளோ சார் வயசு சொன்ன? 10. நம்ப முடியுதா? 10 வயசு குழந்தை, உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தை மென்டல் ஹெல்த்தில் பாதிச்சிருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 50% ஆஃப் த சில்ட்ரன் ஆர் டவுன் வித் மென்டல் ஹெல்த். நிறைய குழந்தைங்க உங்ககிட்ட சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு டாடி, எனக்கு அப்படியே கோவம் வருது. ஆங்கர், அதோட மென்டல் ஹெல்த்தோட வெளிப்பாடுகள் என்ன? கோபம், அடிக்கிறது, உதைக்கிறது, ஃப்ரஸ்ட்ரேஷன், ஓன்னு அழுகிறது, தலையை கொண்டு போய் செவுத்தில் அடிச்சுக்கிறது, நான் வரமாட்டேன் அடம் பிடிக்கிறது, ரொம்ப அடம் பிடிக்கிறது, இதெல்லாம் மென்டல் ஹெல்த்தோட அறிகுறிகள். ஸோ தயவு செய்து மென்டல் ஹெல்த் ஸ்பாயில் ஆகிறதுக்கு ரீசன் என்ன? புவர் பேரண்டிங், தப்பான பேரண்டிங், இன்னொன்று மொபைல் மெனஸ். மொபைல் யூசேஜ் இஸ் த பிக்கெஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் and it brings in lot of mental health problems in the children. So mental health concentrate பண்றவங்க மொபைலை கொடுத்து பழக்காதீங்க. 2 வயசு குழந்தை, நான் வார்ட் ரவுண்ட்ஸ் போகிறேன், என் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருக்கிற குழந்தை மொபைலை பார்த்துட்டே இருக்கேன், இந்த துளி கூட சீண்டலை அந்த குழந்தை. நான் போய் மொபைல் இப்படி கையில் பிடுங்குறேன், யாரா நீ? அடுத்த ரியாக்ஷன். அதுக்கப்புறம் கேட்டேன், என்னடா சொல்ற, மூடிட்டு போடா. ஐ டோன்ட் நோ வாட் லாங்குவேஜ் ஹி ஸ்பீக்ஸ். எங்கிருந்து கற்றுக்குச்சு குழந்தை? தானா வந்துச்சா குழந்தைக்கு? ஒரு அம்மா அன்னைக்கு வந்து சொன்னாங்க எங்கிட்ட, ரொம்ப பேட் வேர்ட் யூஸ் பண்ணுறான் சார் என் குழந்தை. என்ன சொன்னா? முண்டன்னு சொல்கிறான் சார். குழந்தைக்கு எப்படி அந்த வார்த்தை தெரிஞ்சது? யார் சொல்லி கொடுத்தா? ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்களா, இல்லை வெளியே எங்கே சொல்லி கொடுக்குறாங்க? தானா உற்பத்தியாகி வருமா குழந்தைக்கு? வராது. யாருமா உங்கள் வீட்டில் உங்களை அப்படி கூப்பிடுறா? என் வீட்டுக்காரரு சார். தொட்ட 90க்கு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவார் சார். தென் வேர் டஸ் த சைல்ட் லேர்ன் ஃப்ரம் யுவர் ஹஸ்பண்ட்? கோ கரெக்ட் ஹிம், நாட் த சைல்ட். பேரண்டிங் எங்கே தப்பு நடக்குதுன்னா, யூ ஆர் சப்போஸ் டு பி த ரோல் மாடல். நீங்கள் தான் ரோல் மாடலாக இருக்கணும். குழந்தைகள் தங்கள் முகங்களை உங்கள் கண்ணாடியில் பார்க்கிறார்கள். நீங்கள் தான் கண்ணாடி. அந்த கண்ணாடியில் அவங்க முகத்தை பார்க்குறாங்க. அந்த குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு சொன்னால் உங்கள் பிஹேவியர் நல்லா இருக்கணும். நீங்கள் நல்லா மரியாதையாக பேசணும், அப்ரிஷியேட் பண்ணணும். குழந்தை வர்றப்ப அது பாராட்டுக்கு ஏங்குது. இந்த குழந்தைங்க இன்னைக்கு வந்திருக்காங்க, அது வந்து எல்லாத்தையும் நம்ம பாராட்டி, சூப்பராக இருந்ததுடா, உன் ட்ரெஸ் நல்லா இருந்தது, அந்த டாக்டர்கிட்ட நீ பரிசு வாங்கினது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது, ஹக் பண்ணி கட்டி பிடிச்சி முத்தம் கொஞ்சி அவனை பாராட்ட கற்றுக்கணும். ஒவ்வொரு பேரண்ட்டும் அதை பண்ணணும். மறுக்கிறீங்க. நீங்கள் இருக்கிற பிஸியில், உங்கள் வேலை திறனில் அந்த குழந்தை ஏதாவது ஒரு டிராயிங் போட்டு வந்து காமிச்சா, சிப்போ அப்புறம் போ, பார்க்குறேன் அப்புறம் பார்க்குறேன். நெவர் டூ தட். ஸ்பெண்ட் டைம், குவாலிட்டி டைம் வித் த கிட்ஸ். பிரின்சிபல் சார்ட்டு கூட பேசிகிட்டு இருந்தேன். அவர் ஒரு கருத்து சொன்னார், என் குழந்தை டான்ஸ் கிளாஸ் போயிட்டு வந்தால் அவள் எந்த ஸ்டெப் போடுறேன்னு என்னையை போட வைக்கிறா சார். குட் அப்ரிங்கிங்னு சொன்னேன் நான். உங்கள் குழந்தை உங்ககிட்ட வந்து தைரியமாக இந்த ஸ்டெப்பை நான் போடுறேன்ப்பா நீயும் போடுன்னு சொன்னான்னா பாசிட்டிவ் வைபோடு அந்த குழந்தை உங்ககிட்ட அப்ரோச் பண்ணியிருக்கு. நீங்கள் டான்ஸ் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் நல்ல பிரின்சிபல். நீங்கள் போடலன்னா யூ ஆர் நாட் ஃபிட் டு பி எ பிரின்சிபல். Why I am trying to tell you, this is the way you should behave with your kid. நீ என்ன போடுறியோ, பால் எவ்வளோ ஸ்பீடாக செவுத்தில் அடிக்கிறியோ அதே ஸ்பீடில் திரும்பி பால் உங்ககிட்ட வரும். நீ என்ன டைலாக் குழந்தைகிட்ட சொல்கிறியோ அதே டைலாக் குழந்தை உங்ககிட்ட கொடுக்கும். நீ என்ன பிஹேவியர் காமிக்கிறியோ அதே பிஹேவியர் குழந்தை உங்ககிட்ட காமிக்கும். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கிட். நீ ஒரு விஷயம் உங்ககிட்ட இன்னைக்கு எங்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போங்க, என்னைக்குமே நீங்கள் உங்கள் குழந்தைய ஜெயிக்க முடியாது. ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை எவனும். எங்கள் அப்பா என்கிட்ட தோற்று தான் போனான், நான் இன்னைக்கு என் பையன்கிட்ட தோத்துட்டு இருக்கிறேன். முடியாது, ஜெயிக்க முடியாது. இட் இஸ் அ ஃபார்வர்ட் ரிவால்விங் ரெவல்யூஷன் ஹேப்பனிங் இன் த ஜெனரேஷன்ஸ். இட் வில் நெவர் சேஞ்ச், எவர் சேஞ்ச். தயவு செய்து புரிஞ்சுக்கங்க.
உங்க குழந்தைகளிடம் நீங்கள் சந்தோஷமாக தோற்று போங்கள். அவங்க கிட்ட ஜெயிக்க நினைக்காதீங்க, கட்டுப்படுத்த நினைக்காதீங்க, கண்ட்ரோல் மாஸ்டர்ஸா இருக்காதீங்க, ஆர்டர் கொடுக்காதீங்க, மிலிட்டரி ஜெனரல் மாதிரி ஆர்டர் கொடுக்காதீங்க. பி பேஷண்ட். வார்த்தைகள் ஈயம் பித்தளை பூசன மாதிரி வார்த்தைகளில் முலாம் பூசுங்க, கனிவா பேசுங்க. அந்த டோன், இதே ஒரு நம்ம பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் பேசுகிறப்போ எப்படி பேசியிருப்போம்? இல்லை நம்ம வீட்டுக்கு யாராவது புதுசாக வந்திருக்காங்க, அவங்கள கவரணும்னு மேலதிகாரிகிட்ட போய் எப்படி பேசுவோம்? பணிவாக பேசுவோம். ஸ்கூல் பிரின்சிபல்கிட்ட டீச்சர்கிட்ட பேசுகிறப்போ எப்படி பேசுகிறீங்க பேரண்ட்ஸ்? யூ ஹாவ் டு, பாடி லாங்குவேஜும் சரி, உங்கள் ஓரல் லாங்குவேஜும் சரி, ஷுட் பி வெரி கிளியர். அது கிளியராக வச்சுக்கோங்க. அது வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்கள் குழந்தையோட மென்டல் ஹெல்த் ஜாஸ்தி இருக்கும். மொபைல் மெனஸ்க்கு வர ரெண்டாவது பாயிண்ட் இன் மென்டல் ஹெல்த், ஐ வில் டெல் யூ. மொபைல் ஹெல்த் வரணும்னா ஸ்க்ரீனிங் டைம் வீட்டில் டிஃபைன் பண்ணணும். ஸ்க்ரீனிங் டைம் டெஃபினிஷன் அப்படின்னா என்ன? வீட்டில் பிரிங் அ செட் ஆஃப் ரூல்ஸ் டு யுவர் ஹோம். உங்கள் வீட்டில் ஒரு ரூல்ஸ் புக் ஃபார்ம் பண்ணுங்க. எல்லாரும் டைனிங் டேபிளில் மொபைல் கிடையாதுங்கிறத கட்டாயப்படுத்துங்க. யாருமே, நீயாட்டும் உன் வீட்டுக்காரனாட்டும், இம்பார்ட்டன்ட் என்ன மேனேஜர் வராரு, ஜூம் மீட்டிங் இருக்குது, நான் இங்கே அப்படியே அடிச்சுட்டே தோசையை சாப்பிட்றேன், நோ நோ கேட்ஜெட்ஸ் ஆன் டைனிங் டேபிள். யாராக இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணுங்க. பெட்ரூம்குள்ளே மொபைல் அலவுட் இல்லை, டிவி அலவுட் இல்லை. பெட்ரூம்குள்ளே ப்ளூ லைட் வரக்கூடாது. அந்த ப்ளூ லைட் ஃப்ரம் மொபைல் எவ்வளோ பாதிப்பு தெரியுமா? இன்னைக்கு ஒரு ஆப்தமாலஜிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து ஒரு நாள் பேச வைங்க, கதையாக சொல்லுவார். ரெட்டினல் டிட்டாச்மெண்ட்னா என்னன்னு சொல்லுவார். இன்னைக்கு 17 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய குழந்தைங்களோட விழித்திரை பாதிப்படைஞ்சிருக்கு. நிறைய பேர் பிளைண்ட்னஸை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாம் காரணம் ப்ளூ லைட் ஆஃப் த மொபைல். தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. மொபைல் ரொம்ப ஈஸியாக நினைக்காதீங்க. ஏமாத்துறோம் குழந்தைய. சோறு கொடுக்கறதுக்கு இது கொடுத்தா பண்ணிடுது, இது கொடுத்தா குவைட்டாக இருக்கான், இது கொடுத்தா நம்ம வெளியில் போயிட்டு வந்துடலாம், இது கொடுத்து இவனை சமாளிச்சிடலான்னு நினச்சி நீங்கள் பண்ணுற தப்பு உங்கள் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிறது. தயவுசெய்து ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ செகண்ட் ஹெல்த் இஸ் ஓவர். மூணாவது இமோஷனல் ஹெல்த். வாட் டு யூ மீன் பை இமோஷனல் ஹெல்த்? இமோஷன்ஸ்னா என்ன? பாண்டிங். பாண்டிங்னா என்ன? உறவுகள். அந்த உறவுகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு என் அப்பா எனக்கு அழகாக சொல்லி கொடுத்தார். ஒரு இஸ்லாமிய ஃபேமிலியில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா உறவுகளை மதித்து வாழ வேண்டும், தாயை மதிக்க வேண்டும், தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது, தந்தையை எதிர்த்து குரலை உயர்த்தி பேசக்கூடாது என்பதை தான் சொல்லப்படுகிறது. ஆனால் எல்லாத்துலேயும் நம்ம இன்றைக்கி சிங்கிள் சைல்டாக வச்சுருக்கிறனால நிறைய குழந்தைங்களுக்கு மாமா இல்லை, நிறைய குழந்தைங்களுக்கு அத்தை இல்லை, நிறைய குழந்தைங்களுக்கு சித்தி இல்லாமல் போயிட்டுருக்கு. தயவு செய்து உங்கள் உறவுகளை அறிமுகப்படுத்துங்கள். அந்த உறவுகளோடு கூப்பிட சொல்லுங்க. சுமித்ரா சித்தி வந்திருக்காங்க, பாலு மாமா வந்துட்டாரு, சித்தப்பா அந்த சித்தப்பா வந்துட்டாரு, இந்த அத்தை வந்துட்டாங்க, அப்படி சொல்லி கொடுங்க. அவங்க கிட்ட பாசிட்டிவ் பேசுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற சண்டைகளை குழந்தைகள்கிட்ட சொல்லாதீங்க. உன் சித்தி இருக்காளே அப்படி ஆரம்பிக்காதீங்க. உங்கள் மாமியாரை பிடிக்காது, ஆனால் குழந்தைகிட்ட போய் உன் பாட்டி பயங்கரண்டா அப்படின்லாம் பேசாதீங்க. தயவு செய்து குழந்தைகள்கிட்ட உறவுகளோட பாசிட்டிவிட்டியும் வைப்ஸ் எப்படி பாசிட்டிவாக வச்சுக்கிறதுங்கிறத தெளிவாக சொல்லி கொடுங்க. அப்போ தான் அந்த எமோஷ்னலாக கனெக்ட் ஆக முடியும். குழந்தைங்க எமோஷ்னல் பாண்டிங்கில் கனெக்ட் ஆனால் தான் வெளி உலக தொடர்பு, வெளி உலக கம்யூனிகேஷன், எப்படி இன்னொருத்தரை சமாளிக்கக்கூடிய திறனெல்லாம் இந்த எமோஷ்னல் ஹெல்த்தில் தான் கற்றுக்கிறாங்க. ஸோ எமோஷ்னல் ஹெல்த் பேவ்ஸ் த வே ஃபார் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் பேவ்ஸ் த வே ஃபார் யுவர் அப்லிஃப்ட்மெண்ட். இது ரொம்ப தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எமோஷ்னல் ஹெல்த் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் கமிங் லாஸ்ட் டெர்மினாலஜி இஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். வாட் யூ மீன் பை ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்? இன்னைக்கு அடிப்படையாக கடவுளை கும்பிடுறதுங்கிறது வேறங்க. மனசுக்குள்ள உண்மையாக வாழணும். எது நடந்தாலும் அடுத்த மனிதருக்கு தீங்கு விளைவிக்க கூடாது. அடுத்த மனுஷன் இம்பார்ட்டண்ட்டு, அடுத்த குழந்தை இம்பார்ட்டண்ட்டு. அந்த குழந்தைய பார்க்குறப்போ பொறாமை வரக்கூடாது. கடவுள் நம்மளை தண்டிச்சிருவாங்க, கடவுள் நமக்கு நல்லதை தான் செய்ய சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பால பாடங்களை ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் மூலம் கொடுக்கணும்.
அந்த காலத்தில் கிறிஸ்டியன் இன்ஸ்டியூஷன் தான் நிறைய ஸ்கூல்ஸில் இருந்தது. சோல்ஜர்ஸ் ஆஃப் காடுன்னு ஒரு 15 பைசாக்கு ஒரு புக்கு கொடுப்பாங்க. அந்த புக்கில் எல்லாமே மோரல் ஸ்டோரிஸ் இருக்கும். அதே மாதிரி நான் படித்த ஸ்கூல்லெல்லாம் மோரல் கிளாஸ்னே ஒன்று இருக்கும். சின்ன சின்ன நீதி கதைகளை சொல்லுவாங்க. பாட்டிகள் படுக்க வச்சு சின்ன கதைகளை குருவி காக்கா எல்லாம் வச்சு ஒரு ஸ்பிரிச்சுவல் நேச்சரை கொண்டு வந்து ஸ்பிரிச்சுவலை விதைச்சாங்க. இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம்? சாமி பேரில் பல விஷயங்களை தப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம். பட் வாட் ஐ வுட் சே டு அ யங் பேரண்ட் இஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன? உண்மை பேசுதல், அடுத்த உயிருக்கு பாதகம் விளைவிக்காமல் இருத்தல், இதுக்காக கடவுள் நமக்கு என்ன சக்தியை கொடுக்கணும், எப்படி கடவுள்கிட்ட எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கணும், எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய என் நண்பர்கள், உறவுகள், நட்புகள் எல்லாரும் சந்தோஷமாக வாழணும்னா அப்படி தான் டெய்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கணுங்கிறத குழந்தைங்களுக்கு படிப்படியாக சொல்லிக் கொடுங்க. ஸோ வித் திஸ் ஃபியூ வேர்ட்ஸ் த கேரி ஹோம் மெசேஜ் இஸ் வெரி சிம்பிள் டு யூ. 4 ஹெல்த் இம்பார்ட்டண்ட்: ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், இமோஷனல் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். ஃபிசிக்கல் ஹெல்த்தில் ஃபுட்டு எப்படி இருக்கணும்னு சொன்னேன், ஃபிட்னஸ் எந்த லெவலில் வச்சுருக்கணும்னு சொன்ன ஞாபகப்படுத்திக்கிங்க. அதே மாதிரி மென்டல் ஹெல்த்தில் எப்படி நீங்கள் ரோல் மாடலாக பேரண்ட் பிஹேவ் பண்ணணும், எப்படி மொபைல்லேருந்து வரணும்னா மொபைல் கல்ச்சர் ரூல் எப்படி கொண்டு வரணும் வீட்டுக்குன்னு சொன்ன அதை ஃபாலோ பண்ணுங்க. இமோஷனல் ஹெல்த், உறவுகளையும் நட்புகளையும் எப்படி பாண்டடாக பைண்டடாக பேணுதலாக இருக்கணும்னு சொன்ன அதை ஃபாலோ பண்ணுங்க. கடைசியாக ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தில் எல்லாரும் இணைஞ்சு இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா உயிர்களும் சிறப்பானதாகவும் நன்றதாகவும் இருக்குமாறு இறைவனை வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.